ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். தேவ திட்டத்தை சுமந்து கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு வருகிறான். ஈசாயினுடைய பிள்ளைகள் 7 பேர் அங்கே இருக்கிறார்கள். 7 பேரையும் சாமுவேல் பார்க்கும் பொழுது அங்கு இருந்த அந்த 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் தீர்க்கனாகிய சாமுவேல் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்ற பொழுது ஈசாய் சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்ற பொழுது தீர்க்கன் சாமுவேல் சொல்லுகிறான், ஆள் அனுப்பி அவனை கூட்டிக் கொண்டு வா, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். தாவீது தன் வாழ்க்கையிலே நினைத்து பார்த்திராத ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு அந்த நாளிலே தந்தார். அவனுக்கு முன்பாக அவனுடைய வீட்டுக்குள்ளே முதிர்ந்தவர்களாக இருக்கிற 7 பேர் இருக்கிறார்கள். தாவீதை விட திறமை உள்ளவர்கள், சவுலுடைய இராணுவத்திலே வேலை செய்கிற 3 நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். சரீர வளர்ச்சி, முகத்தினுடைய வளர்ச்சி, இவைகள் எல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தகுதி உள்ள 3 நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த 7 பேரை தாண்டி தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய திட்டம் தாவீதினிடத்திலே வந்தது. சங்கீதம் 92:4 தாவீது சொல்லுகிறானே, கர்த்தாவே உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று. தாவீதுக்கு முன்பாக முதிர்ந்தவர்கள், சீனியாரிட்டி 7 பேர் அங்கே இருந்தாலும் அந்த 7 பேரை தாண்டி தாவீதினிடத்துல கர்த்தருடைய அபிஷேகம் அவன் தலையிலே வைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்களை விட திறமை உள்ளவர்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், உங்களை விட திறமை உள்ளவர்கள் உங்களுக்கு முன்பாக எத்தனை பேர் நின்று கொண்டு இருந்தாலும், அத்தனை பேரையும் தாண்டி ஆண்டவருடைய தொடுதல், அபிஷேகம், கிருபை உங்கள் மேல் வருகிறது. தாவீதை அப்படிதான் ஆண்டவர் அபிஷேகித்தார். தாவீதினுடைய குடும்பத்தில் இருந்த, அவனுக்கு முன்பாக இருந்த, அவனை விட வயது முதிர்ந்தவர்கள், அவனை விட அனுபவசாலிகள், அவனை விட சாமர்த்தியசாலிகள், அவனை விட திறமைசாலிகள், அவனை விட சரீர வளர்ச்சி உள்ள 7 பேரை தாண்டி 8வது நபராக இருந்த இந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? அபிஷேகித்ததற்கு காரணம் என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால், சங்கீதத்தின் புத்தகம் 78வது சங்கீதம் 72வது வசனம் சொல்லுகிறது, இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆண்டவர் எந்த அடிப்படையிலே ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்றால், வேத வார்த்தை சொல்லுகிறது, தன் இருதயத்தின் உண்மையின்படியே. நம்முடைய இருதயத்தின் உண்மையை தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் தேடுவதும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் என்னவென்றால், நம்முடைய இருதயத்தின் உண்மையை தேடுகிறார்.
அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம், ஈசாயை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சாமர்த்தியத்தை வைத்து, நம்முடைய புத்தி கூர்மையை வைத்து, நம்முடைய படிப்பை வைத்து, நம்முடைய சம்பாத்தியத்தை வைத்து தேவன் நம்மை தேடி வருவதில்லை. நம்முடைய இருதயத்தின் உண்மையை வைத்து ஆண்டவர் நம்மை தேடுகிறார். இன்றைக்கு உயர்வும் நம்முடைய நன்மையும், நம்மேல் கர்த்தர் வைக்கிற அபிஷேகமும், கர்த்தர் நமக்கு தருகிற ஊழியமும் நம்முடைய இருதயத்தின் உண்மையை பார்த்து தருகிறார். இன்றைக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் உத்தமனுக்கு உத்தமனாக இருக்கிறார். நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ இன்றைக்கு நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஈசாயின் குடும்பத்தில் தாவீதை விட 7 நபர்கள் அவனுக்கு முன்பாக இருந்த பொழுதும், அந்த 7 நபரை தாண்டி 8வது நபராக இருந்த தாவீதை அபிஷேகித்த ஆண்டவராகிய தேவனே, தம்முடைய இருதயத்தின் உண்மையின்படி அவனை தெரிந்து கொண்டீரே. இன்றைக்கு எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்க, உத்தமம் உள்ளதாக இருக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.